ஹலோ பாவாண்ணா, எங்கடா இருக்கீங்க? இந்த ஊருக்குள்ள ஒரு பஞ்சாயத்து ஆகி போச்சு. நான் இல்லைன்னா பஞ்சாயத்து நடக்காது போல தெரியுது. அப்படியா? எப்பனா முடியும்? போற போக்க பார்த்தா ராத்திரி ஆகும் போல தெரியுது. ஓஹோ. நம்ம ப்ரோகிராம் நாளைக்கு மாத்தி வச்சுக்கலாம். நாளைக்கு மீட் பண்ணுவோம். அப்ப நானே பாத்துக்கிறேன். சரிடா, வைடா. டேய்டா. ஏய், வா மச்சான் தான் பஞ்சாயத்து தலைவர்னு தெனாவட்டா நிக்காத. தீர்ப்பு மட்டும் உனக்கு சாதகமா வரட்டும். தீர்ப்பு சொன்னவன் நாட்டை இழுத்து வச்சு அறுத்து. ஏய் மரியாதை. அவர் எனக்கு மட்டும் தான் மச்சானா? உங்களுக்கு மருமக தானா? மருமக. முறப்படி தாலி கட்டி கூட்டிட்டு வந்தா அதுக்கு பேர் மருமக. இவ என் பொண்ணு தூங்கிட்டு இருக்கும்போது திருட்டு தாலி கட்டி இழுத்துட்டு வந்தவன். மொத்தத்துல 2 பேரும் திருட்டு கஷ்டம் சேர்ந்தவங்க. ஏய் பண்ணடா. பரதேசி. ஏதோ மூதேவி. தப்புரி. தப்புரா. டேய், நீ திருடணும் முடிவு பண்ண தப்புடா. அப்படி நீ ஆசைப்பட்டிருந்தீனா ஒரு பாரம்பரியம் உள்ள குடும்பத்துல நீ திருடி இருந்தீனா இந்த இடத்துல உங்களுக்கு நான் பாராட்ட விழா நடத்திருப்பேன். அதை விட்டுட்டு பெத்த பொண்ணுக்கு காசு கூட கொடுத்த வக்கத்தை வரட்டு சூனியக்கார குடும்பத்தை சொல்லிருக்கே. ஏய் பார்த்தி அளந்து பேசா. நீ பாடுங்க. நீங்க எங்க பேசிட்டு இருக்கீங்க? அதான் நான் பேசிட்டு இருக்கேன்ல. இது என்ன புது பழக்கம்? இது எவங்கிட்ட இருந்து கத்துக்கிட்டீங்க? நான் எங்க உண்ட ஆட்டி சேர்ப்பால ஏண்டடே யார பாத்துற சூனியக்கார குடும்பம்னா நாங்க ராஜ பரம்பரைடா. நீ யாரு, எந்த ஊரு, எப்படி இந்த ஊருக்குள்ள வந்த, என்ன குளத்துல இங்க வந்து நின்னானே எல்லா சரித்திரமும் எங்களுக்கு தெரிய முடியும். நீதான்டா ஒருவேளை சோத்துக்கு சிங்கி அடிச்சு எங்க வீட்டு சந்து வழியா உள்ள பூந்தா 2 கால் சந்துடா. இதுக்கு மேல விடக்கூடாது. அந்தோலோக்கியம்மா என்ன நீங்க என்கிட்ட இவ்வளவு உரிமை எடுத்து பேசுறான்னு தெரிஞ்சு போச்சு. உன் மகளை மனங்காணாம வச்சு காப்பாத்திக்கிட்டு இருக்கிறேன். லட்டு மாதிரி ஒரு பேத்தி, சிங்க மாதிரி ஒரு பேரனை பெத்து கொடுத்துருக்கிறேன். தனி மனித போராட்டத்தினால இந்த ஊருக்கே தலைவனா இருக்கிறேன். இவ்வளவு பார்த்து ஆசைப்பட்டு ஒட்டு உறவாட துடிக்கிறீங்க. உறவாட இதெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள வச்சுக்குவோம். நான் வாயை திறந்தா கவிச்சு கவிச்சா கக்கிருவாமா. அதுக்கு மேலயா? ஓ தங்கச்சி தாலியை எப்படி கலட்டாம விட மாட்டாப்ல. நீ ஏன் தீர்ப்பு சொல்ல போறதுல இவனுக்கு தண்டனை கிடைக்க போறதுல. நான் பேசாம இவனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துறேன். ஏய் சும்மா சும்மா பேர சொல்லி கூப்பிட்டா பிஞ்சிரு. பேருன்னு இருந்தா பஞ்சாயத்துல கூப்பிட்டு தான் செய்வோம். இந்த ஊரை பத்தி உனக்கு தெரியுமா? இந்த ஊரோட அருமை என்னன்னு தெரியுமா? இந்த ஊருக்கு இந்த பேர் ஏன் வந்துச்சுன்னு தெரியுமா? இந்த ஊரோட ஹிஸ்டரி தெரியுமா? டேய், இந்த ஊர்ல இதுவரைக்கும் ஒரு போலீஸ்காரோட பூட்ஸ் கூட பட்டது கிடையாது. நான் தலைவனா இருக்கும்போது மட்டும் ஒரு போலீஸ்காரனை வர விட்டுருவா? விட மாட்டேன். என்னது போலீஸே வராதா? வந்தாலும் நீங்க வர விட மாட்டீங்க. அப்போ தங்குறதுக்கு ஒரு நல்ல இடம் கிடைச்சிருச்சு. இங்கேயே 1 மாசம் செட்டில் ஆயிட வேண்டியதுதான். அம்மா என் ஜியோமெட்ரி பாக்ஸ் பாத்தியா? டேய் நீ படிக்கிறியா இல்ல நான் படிக்கிறேனா? பாருடா அங்கதான் எங்கயாவது வச்சிருப்ப. அம்மா என் பேக்ல தான் வச்சிருந்தேன், காணுமா? தினமும் உனக்கு இதே வேலையா போச்சு. நல்லா தேடி பாறேன்டா. என்னடா முறைக்கிற? டேய் இப்போ எதுக்குடா ஏன் பேக்க திறக்கற? என் ஜியோமெட்ரி பாக்ஸ் நீ ஏன் ஜியோமெட்ரி பாக்ஸ்டா? ஏய் ஏன் 2 பேரும் சண்டை போடுறீங்க? வந்தேன்னா பாருங்க 2 பேரையும் வச்சு வாங்க போறேன். அஞ்சலி பின்னாடி பாரு என் நேம் இருக்கு. நீயா சம்பாதிச்சு வாங்குன? அது எங்க அப்பா காசுல வாங்குனது. ஹலோ அவர் எனக்கா பார்த்தா அதான் உங்களுக்கு ஜாம்ல சைன் கொடுத்துட்டார்ல. டேய் அஞ்சலி என்னடா? விடுன்னு சொல்லல. என் ஜாம் போறியா நீ? தினமும் காலையில உங்க 2 பேருக்கு இதே வேலையா போச்சு. ஐயோ அஞ்சலி சின்ன பையன் கூட ஏன்டி சண்டை போடுற? என்ன இவன் தான் ஆடா படிக்காத. அஞ்சலி ஏடி பிள்ளை தள்ளி விட்ட? அடிச்சிட்டேராமா. ஏடி அவன் அடிச்ச? அவன் தான் என்ன முதல்ல அடிச்சான். இப்ப பத்தால என்னைய அடிச்சிட்டு இருக்க? நீ அவனுக்கு தான் ரொம்ப சப்போர்ட் பண்ற சொல்லிட்ட. அவன் சின்ன பையன்டி. இவன் நான் சின்ன பையன். அவன் நீ ஒண்ணா? குடி. நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போக மாட்டேன். நீ போனா போ இல்லனா வீட்ல உட்காரு. போடி. இந்தடா. ஸ்கூலுக்கு கிளம்ப டைம் ஆச்சு. போ. ஷூ போட்டு போடா. போய்டறமா. ஷோ. அந்த ஆள் வேற 1/2 மணி நேரமா குளிச்சிட்டு இருக்காரு. குளிச்சிட்டு வந்தோனா டிஃபன் ரெடி ஆயிடுச்சானு தையா தக்கான்னு குதிப்பாரு. முருகா என்றதும் உருகாதா மனம் மோகன குஞ்சரி மனவாள. ஏய் என்னடி பாப்பா பள்ளிக்கூடத்துக்கு போகாம இருக்க? என்ன விஷயம்? ஏன் கத்துற? இரு வரேன். அது என்கிட்ட தான் கேப்பியா? உன் பொண்ணு கிட்ட கேட்க மாட்டியா? காலையில அதிகாரமா? ஏன்டா பள்ளிக்கூடத்துக்கு போல? சரி சரி, உனக்கு மூட விட்டு பள்ளிக்கூடத்துக்கு போய் இஷ்டம் இல்ல. டிவி பாரு. படிச்சு என்னத்துக்கு ஆகுது? உருட்டுருவா. நல்லா அப்ப. ஏன் அழுவுற? ஏன் அழுவுற? இந்த காட்டு பை மக உன்னை கை நீட்டி அடிச்சாளா? அடிச்சிருக்காயா? ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்டி பிள்ளை அடிச்ச? அவ என்ன செஞ்சான்னு உனக்கு தெரியுமா? அவ என்ன வேணாலும் செய்யறதுக்கு இந்த வீட்டுல உரிமை இருக்கு. அவ என் பொண்ணு. அவ எனக்கு பொண்ணுதான். அடிப்பியா? இன்னொரு முறை உன் விரல் என் பொண்ணு தலைமையில பட்டுச்சு, தலையை திருப்பி உன் தகப்ப விட்டு கடிப்பிடுவேன். முதல்ல ஒரு பொட்ட புள்ளியை எப்படி கண்டிச்சு வளர்க்கறதுங்கிற வழிய பாரு. அதை விட்டுட்டு
ஓவரா இப்படி செல்லம் கொடுத்து வளர்த்தா நாளைக்கு போற இடத்துல நம்மள தான் காரி துப்புவாங்க. உன்னை உங்க ஆத்தா அப்பா வளர்த்ததை விட என் பொண்ணை நாங்க ஒழுங்கா தாண்டி வளர்த்துட்டு இருக்கோம். வேலையை பாரு, வெறும் பயம் அவளை. ஏய், ஸ்கூலுக்கு மட்டம் போட்டது போட்டல, கொழ அடியில கொடை வச்சிருக்கேன், போய் தண்ணியாவது புடிச்சிட்டு வா. போ. என்னடி முறப்பு? ஏய், போடி. எரிஞ்சு விழுக்கிற பழக்கத்தை விட்டு முடி நல்லா குண்டு குண்டா இருந்தா அடிக்கடி கோவப்படுவியா? போடச்சோம், போய் தண்ணி எடுத்து. நல்ல கொஞ்சம் ஏதோ எங்க அப்பா சொல்றதுனால போறேன். இதுக்கெல்லாம் குறைச்சல் இல்ல. போ, பாத்து போ. பாத்து பாத்துப்பா. காலையில என்னடி பலகாரம்? இத மட்டும் கரெக்டா கேளுங்க. இதை மட்டும் கரெக்டா கேளுங்க. ஏன் நீ புருஷனுக்கு பார்த்தா பொண்டாட்டி தானே சோறு கேட்பாங்க? இது என்ன ஓலைனா? அக்கா பாருங்க. வள்ளி, நீ பண்றது உனக்கே நல்லா இருக்காடி? சின்ன பிள்ளை தானே, நின்னு பிடிக்கட்டும். ஏய், வைடி. என்ன கியூல நின்னு பிடிக்கிறவங்கள லூசா? ஓடி. ஒட்டி. ஏய், உராங்கி தனதெல்லாம் என்கிட்ட காமிக்காத. நானே கொலை வெறியில இருக்கேன். சிக்கன சின்ன பின்னம் ஆயிடுவேன். வா. அண்ணே கொலாயில அடிச்சுக்கிறாங்கண்ணே. தம்பி, இது ஒரு டைப்பான ஊரு. இங்க அடிச்சுக்கிறவங்கள விட அதை தடுக்க போறவங்களுக்கு தான் சேதாரம் அதிகமா இருக்கும். அதுக்காக பார்த்து சும்மா இருக்க முடியுமா? தம்பி உட்காரு. நீ ஏன் சும்மா இருக்க? சண்டையை பார்த்து என்ஜாய் பண்ணு. இப்பதானே டைட்டில் போட்டிருக்காங்க. இன்னும் இன்டர்வியூல கிளைமேக்ஸ்னு எவ்வளோ இருக்கு. எதிரில் பேப்பர் பார்த்துருக்காங்களா? அவனுக்கு யார் தெரியுமா? அந்த தலப்பா கட்டு அந்த பொம்பளை தொட்டு தாலி கட்டினவன். அடுத்தவன் அந்த பொம்பளை தாலி கட்டாமலே தொட்டு நிற்கிறவன். தம்பி நீ ஏன் ஃபீல் பண்ற? அண்ணே விடுங்க. உங்களை அடிச்சுக்கிறோம், அதுக்காக வேடிக்கை என்னம்மா சின்ன பொண்ணு ரோட்ல சண்டை போடுங்க. எந்திரிமா மாமா. அம்மா எல்லாம் பாக்குறாங்க. எந்திரிங்க. வாங்க எந்திரிங்க. சண்டை போடாதீங்க. இருக்கிற உனக்கு அவளை பத்தி தெரியும். போயா. தம்பி, என்ன ஏன்டா பொண்ணுக்கு சொல்லி வருத்தப்படுவ பாரு. உமா பரவாயில்ல எந்திரி. உமா பரவாயில்ல வா. இத வெச்சுக்கற ஏதோ பேசிட்டு இருக்காங்க. வாமா. விடியா. சொல்றத கேளுமா. பரவாயில்ல எல்லாம் பாக்குறாங்க. அக்கா எந்திரிக்கா. என்ன சின்ன பொண்ணு போய் சண்டை போட்டுக்கிட்டு. அட பரவாயில்ல விடுங்க. நல்லாவே இருக்க மாட்டேன். அட சொல்றேன்ல எந்திரிங்க. நீ போற இடத்துல விலகவே மாட்ட. மூணாவது நாளே திரும்பி வந்துருவேடி. அப்பா, டேய், இந்த இங்க வா. எதத வீட்டு பேசுங்க. யாரோ ஒருத்தனை வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வச்சிருக்குதுங்க. நீ கொண்டுக்கவே மாட்டேங்கற. ஒண்ணு ஒண்ணா எடுத்து குடுடா. பாத்துப்பா, ப்ராப்பர்ட்டி மிஸ் ஆயிட போகுது. இருக்கட்டும், ஒரு நாளைக்கு சிக்கோ அப்ப முட்டாள உட்கார. இந்த மனுஷனுக்கு கிறுக்கு பிடிச்சிருச்சு போல இருக்கு. அப்பா, அதே என்னது ஒரு நாள் அந்த டீ கடையில நின்னுட்டு இருக்கான் பாரு. கூப்பிட்டு என்ன இதுன்னு கேளுப்பா. கூப்பிடுப்பா அவள. நம்ம விலைக்கு வாங்குறது பாரு. ஏய், டீ கடை முன்னால நிக்கிற டீ ஷர்ட் உன்னதான்டா. என்னையா மேல வாடா. இந்த ஆளியே நம்மள கூப்பிடுறான். என்ன வந்துட்டான்ப்பா. சொல்லுங்க. பின்னாடி தான் நிக்கறான். இதுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. எது கூப்பிட்டீங்க? 10 லட்சம் ரூபாய் பணம் வேணும், கொடுத்துட்டு போறியா? லுங்கி இறக்கி விடுறா. நல்லா இறக்கி விடு. என்ன அதட்டுறீங்க? வணக்கத்தை போடு. வணக்கம். பேர் என்ன? சேகர். எந்த ஊரா? வெளியூர். எதுத்து பேசுறியா? எதுத்து பேசுறியா? ஏங்க இப்படி கோவப்படுறீங்க? உன் ஊர் பேரை சொல்றேன். மெட்ராஸ். மெட்ராஸ்கார பையல அதான் நெஞ்ச நிமித்தி நிக்கிற. தம்பி, இது உன் ஊர் மாதிரி கிடையாது. கிராமம், கட்டுக்கோப்பானது, மிலிட்டரி மாதிரி. இது இந்த ராமசாமி படையாச்சியோட கோட்டடா. இங்க செடி முளைக்கிறதுல இருந்து பூக்குறது, காய்க்கிறது, கனியாகிறது, காக்கா பறக்கிற வரைக்கும். என்ன மேல பாக்குற? காக்கா பறக்குதான்னு பார்த்தேன். என்ன கேட்காமலாம் பறக்காது. அது போட்டோம். அந்த ராட்சத குடும்பம் ஒண்ணு எப்படி சேர்த்துக்குச்சு? என்கிட்ட ஒழுங்கா தாங்க நடந்துக்கிறாங்க. அட பாவி, அப்புறாணியா இருக்கேப்பா. 10 நிமிஷத்துக்கு முன்னால பீச்சர பசும்பால் மாதிரி இருக்கே. அந்த குடும்பத்துல போய் சிக்கிருக்கேடா. அந்த குடும்பத்துக்கு எப்போதுமே சம்பளம் வாங்காம வேலை செய்யற ஒரு வேலைக்காரன் தேவை. இப்ப நீ சிக்கிருக்க. அவங்க வடிச்சத நீ ஊத்துற நாய் பசியாரியர்மன்னு தரையில ஊத்துற குடும்பம்டா. உனக்கு சோறு போடுறாங்களா? உங்க உடம்புல ஓடுற ரத்தம் பூராவும் அந்த குடும்ப சாப்பாட்டுல ஊர்ன ரத்தம் தான். அத மறந்துடாதீங்க. பிறந்த விட்ட சொன்ன உடனே கோபம் பொத்துக்கிட்டு வந்துருச்சு. அவ என்கிட்ட முத வந்தபோது எப்படி வந்தா தெரியுமா? கசங்கி போன சேலையும் கிழிஞ்சு போன ஜாக்கெட்டோட வந்தா. அவளை நான் மட்டும் கல்யாணம் பண்ணாம வேற யாராவது பண்ணிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருப்பேன். உண்மைய சொன்னேன். தம்பி, அவங்களுக்கு பொழுது போகாம உன்னை கூப்பிட்டு வச்சு வெட்டியா பேசிக்கிட்டு இருப்பாங்க. நீ கிளம்புப்பா. அந்த கிளஞ்சோடிகளை என்னை பத்தி ஏதாவது பேசுதுல? இல்லங்க, நானே உங்களை பத்தி கேட்டா அந்த வெறும் பையனை பத்தி என்கிட்ட எதுவும் பேச வேணாம்னு சொல்லி நான் ஆஃப் பண்ணிடுறாங்க. சரி, அதை விடு. இனிமே அந்த வீட்டுக்குள்ள எந்த விதமான ஆக்டிவிட்டிஸ் நடந்தாலும் அப்பப்ப எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டே இரு. உன்னை நான் கவனிச்சுக்கிறேன். சரிங்க.